இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒரு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கோன்னு சொல்லலாம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை நம்ம எப்படி ஆரம்பித்தோன்னா, மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிமுகம், அப்புறம் பரமாத்மாவுடைய அறிமுகம், இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது, நிறைய திரைகள் விலக வேண்டியது இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் காண எப்பவும் போல நம்மிடையே இருக்கிறாங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. நீங்கள் மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. எங்ககிட்ட மாற்றம் அப்படின்னா என்ன, எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா. இன்றைக்கி ஆத்மாவில் ஏற்படுற மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை நீங்கள் சொல்லணும். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலம் என்பது சக்கரத்தை போல் சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்றத நாம் பார்த்தோம். இப்போது இந்த உலகத்தை பற்றி பேசும் பொழுது, இந்த பூமியை பற்றி பேசும் பொழுது, பூமி ஏதோ ஒரு காலகட்டத்தில் உருவானது அப்படின்று நம்பிக்கொண்டிருந்தோம். அந்த நம்பிக்கையினோட அடிப்படையில் ஏதாவது ஒரு நாள் அழிவு என்பது ஏற்படும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பலவிதமான அணு ஆயுதங்கள் தயாராகிருக்கு. எப்போ வேணால் இந்த உலகம் என்பது அழிந்து விடலாம் அப்படிலாம் கூட நாம் சொல்லிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, எப்பயோ ஒரு நாள் அழிவு என்பது ஏற்படத்தான் போகிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே இந்த வருடம் அழிவு ஏற்பட போகிறது அப்படின்னு இயர் ஸ்பெசிஃபிக்காக கூட ஆகிப்போச்சு. 2012 ஆகலாம். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்நாளுக்குள்ளேயே நான் அந்த அழிவை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு நாம் கேள்விப்பட்டுட்ருக்கோம். பல விதமான விஷயங்கள் நமக்கு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் மனசில் என்ன இருக்குன்னா, எப்போவோ நடக்க போகிற விஷயம் அப்போ நடக்கும் பொழுது பார்த்துக்கலாம், அதுக்கு எதுக்கு இன்றைக்கே நினச்சி நம்ம கவலைப்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அதை பற்றின விவரங்கள் செய்திகள் நமக்கு தெரிஞ்சாலும் அதை கூட நாம் ஒரு எதிர்மறையாகத்தான் எடுத்துக்கிறோம். எனக்கு மட்டுமா நடக்க போகுது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தானே நடக்க போகுது அப்படின்னு நாம் அதை நிராகரித்து விட்டு விடுகிறோம். இன்னொரு எண்ணம் என்ன, இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, நடக்கிறது நடக்கட்டும், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிராசையில் இருந்துட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, காலம் என்பது சக்கரத்தை போல சுழல்கிறது. எப்படி இரவுக்கு பிறகு காலை என்பது, விடியல் என்பது வருகிறதோ அதுபோல் இந்த காலகட்டம் என்பது இருட்டை போல இருக்கிறது. இந்த இருட்டில் எத்தனையோ துக்ககரமான நிகழ்ச்சிகள் நடக்கலாம், ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அதற்காக ஒரு நிராசை அடைந்து உட்கார்ந்துடாமல், இதற்கு பிறகு காலை என்பது வருகிறது, விடியல் என்பது வரப்போகிறது என்ற நம்பிக்கையை நாம் இப்போ வளர்த்துக்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இரவில் கூட வெளிச்சம் கொடுக்கக்கூடிய டெக்னிக் நம்ம கையில் இருக்கு இல்லையா? ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த தியானம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். இருட்டாக இருக்குது, ஏமாந்துடுவோம், இந்த இருட்டில் நம்ம கஷ்டப்பட போகிறோன்னு இல்லாமல், இந்த இருட்டையே நாம் எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மை நாம் தயார்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக நாம் பார்க்குறோம். இப்போது இந்த இருட்டில் இந்த தியானம் நமக்கு தெளிவை கொடுக்கிறது, துக்கத்திலிருந்து விடுபட வைக்கிற விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வரப்போகிற விடியலை பற்றியும் நம்ம பார்க்கணும் இல்லையா? How about that beautiful morning? அது வருவதை வரவேற்பதற்காக நாம் நம்மை தயார் செஞ்சுக்கணும். காலம் என்பது நிற்காமல் ஒரு சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நிரந்தரமான ஒரு சுழற்சி.
ஆத்மா, பரமாத்மா, இந்த காலம் மூன்றுமே நிரந்தரமானது, அழிவற்றது. அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களினுடைய எண்ணிக்கை கூட நிரந்தரமானது. எங்கேயும் அது உருவாகவில்லை, அதனால் அதற்கு அழிவு என்பதும் கிடையாது. ஆத்மா, பரமாத்மா, இந்த சிருஷ்டி, இந்த மூன்றுமே அழிவற்றது, நிரந்தரமானது. இது ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டம் மாதிரி. ஸோ ஆத்மா என்பது சக்தி அப்படின்றதுனால உருவாக்கப்படவும் இல்லை, அதற்கு அழிவு என்பதும் கிடையாது. எவ்வளவு ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அதனுடைய எண்ணிக்கை என்பதும் மாறாது. இப்போது ஆத்மா என்பது சக்தி அப்படின்னு சொல்கிறப்போ, சக்தி என்பது செயல்களில் வரும்பொழுது நிறைந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த நிலைக்கு வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு வந்துடுது அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம பேட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, நிறைந்த நிலை என்பது பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஒரு உறைந்த ஒரு நிலையில் இருக்குது. அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த நிறைந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் முடிந்து போகிற ஒரு நிலை என்பது வருகிறது. முடிந்து போகிற நிலை அப்படின்னா, நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரியை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது முழுவதுமாக முடிந்து போகிறது கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு வெளியிலேருந்து கிடைக்கிற ஒரு சக்தி என்பதை வச்சு நாம் அதை ரீசார்ஜ் செய்யலாம் இல்லையா? அதே மாதிரி இதையே நம்ம கொஞ்சம் பிகர் லெவலில் பார்க்கும் பொழுது, காலம் என்பது சக்கரத்தை போன்று அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த சக்கரம், கால சக்கரத்தில் 4 பகுதிகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 கட்டங்களாக நம்ம பார்த்தோம். கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கோல்டன் ஏஜில், அந்த சத்தியுகத்தில் அந்த ஆத்மாவினுடைய நிலை என்பது மிக உயர்ந்ததாக இருந்தது, சக்தி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அது செயல்களில் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கடைசியான ஒரு நிலைக்கு, தன்னுடைய சக்தி குறைந்து ஒரு முடிவுக்கு இப்போ இருக்குது. இப்போது இந்த கலியுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது துக்ககரமான ஒரு காலகட்டம்னு சொல்கிறோம், இருட்டுன்னு சொல்கிறோம், இரவுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நேரம் என்பது குழப்பமான ஒரு நிலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ஆத்மா வந்திருக்கிறப்போ, இப்போ தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவனாக மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி என்பது அவசியம். அதுதான் பரமாத்மா என்கிற சக்தி. அவரிடம் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஒரு தொடர்பில் நமக்கு இழந்த சக்தி என்பது மீண்டும் கிடைக்கும். இப்போ காலை இரவு அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த இரவு தான் நம்முடைய கடைசி இரவு, இதோட முடிஞ்சு போக போது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இரவு என்பது வரப்போகிற விடியலுக்காக காத்திருக்கிற நேரம். அப்படின்றப்போ நம்ம என்ன செய்வோம்னா, நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளுவோம். இந்த இரவு நம்மை பயமுறுத்தாது, ஆனால் விடியல் வரப்போகிறது என்று நாம் காத்திருப்போம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதில், இப்போ இரவில் இருக்கிறோம், நம்ம விடியலை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடியலுக்காக நம்ம காத்துட்ருக்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய நிலை என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகமாக போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் வளங்கள் என்பது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இட் cannot go on. இதே ஒரு நிலை என்பது பல காலத்துக்கு நீடிக்க முடியும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. இந்த ஒரு நிலை என்பது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க முடியும் இல்லையா? இந்த முடிவு என்பதே ஒரு மாற்றம்தான். ஆத்மா மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது 100% தூய்மையான ஒரு நிலையில் சக்தி நிரம்பியதாக இருந்தது. அப்போ முதல்ல அது கோல்டன் ஏஜில் வரும்பொழுது, சத்யுகத்தில் கீழே இறங்கி வரும்பொழுது அதனுடைய நிலை என்பது, ஆத்ம உணர்வு என்பது 100% இருந்தது. இப்போ இன்றைக்கி நாம் உடல் என்கிற உணர்வு எப்படி இயல்பாகவே 100% இருக்கோ, அதே மாதிரி ஆத்மா என்கிற உணர்வு என்பது அப்போது அந்த காலத்தில் இயல்பாக இயற்கையாகவே இருந்தது. ஸோ ஆத்மா என்கிற அந்த சக்தி நிறைந்த நிலையிலிருந்து செயல்களில் வரும்பொழுது, பல பிறவிகளை எடுக்கும் பொழுது அதனுடைய சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எனர்ஜி மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் ஸ்டேட் டு லோவர் ஸ்டேட். நிறைந்த நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு வந்துக்கிட்டே இருக்குது.
அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது மிக மிக ஒரு மெதுவான ஒரு ப்ராசஸாக தான், ஸ்லோ ப்ராசஸாக தான் நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது நமக்கே தெரியாமல் அந்த மாற்றம் என்பது நிகழ்ந்துக்கிட்டே வருது. இந்த காலகட்டத்தில் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி துக்கமும் மகிழ்ச்சியற்ற நிலையில் நம்ம வாழ்ந்தே ஆகணுமா, இப்படிப்பட்ட உலகம் தேவையா அப்படின்னு எல்லாம் கூட கேட்குறாங்க. ஏன்னா அமைதியற்ற நிலை அப்படின்றது இப்போதானே வந்திருக்கு. நம்ம செயல்களை செய்யும் பொழுது கூட அந்த செயலினுடைய முடிவில் ஒரு களைப்பான ஒரு உணர்வை ஏற்படுது. ஆஃபீஸில் கூட நம்ம காலையில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் ஈவினிங் இருக்கிறதில்ல. அந்த மாலை வரும்பொழுது நம்ம ரொம்ப களைப்படைஞ்சதாக ஃபீல் பண்ணுறோம். வேலைன்னு இல்லை, விளையாட்டாக இருந்தால் கூட நம்ம நல்லா விளையாடிட்டுருக்கோம், உற்சாகத்தோடு விளையாடிட்டுருக்கோம். ஆனால் கடைசி 15-20 நிமிஷம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, மிகவும் களைப்பான ஒரு நிலையில் உணர்வோம். 15-20 நிமிஷம் களைப்படைந்துடுவோம் அப்படின்றதுக்காக அந்த விளையாட்டை நிறுத்திடுவோமா? இல்லை, நிச்சயமாக நிறுத்த மாட்டோம். இந்த 4 மணி நேரம் அப்படின்ற விளையாட்டில் 3 மணி நேரம் 45 நிமிஷம் விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கடைசி 15 நிமிஷம் அதில் நாம் களைப்படைஞ்சிட்டோம். அதே நேரத்தில் வேதனையும் வலியும் நாம் அனுபவம் செஞ்சிட்ருக்கோம். எக்ஸாக்ட்லி, அந்த கடைசி 15 நிமிஷம் வேதனை வலி தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா? இந்த காலச்சக்கரம் சுழன்றுக்கிட்டே இருக்குது. முதல்ல ஆரம்ப காலத்தில் நாம் மிகவும் உயர்ந்த ஒரு நிலையில் வாழ ஆரம்பித்தோம். ஆத்மா என்பது செயலில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சக்தியை இழந்து அது நிறைந்த ஒரு நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு இப்போ வந்துடுச்சு. இந்த கடைசி காலகட்டத்தில் மிகவும் ஆத்மா என்பது களைப்படைந்து இருக்கிறது. தான் யாரென்ற உணர்வே இல்லாமல் நினைவிழந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்குது. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் பரமாத்மா என்கிற மகா சக்தியினுடைய குறுக்கீடு என்பது ஏற்படுகிறது. இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை அவரோட தொடர்பை ஏற்படுத்தி அந்த சக்தியை நாம் ரீசார்ஜ் செய்துக்க வேண்டியது தான். அது செய்யும் பொழுது இப்போ குறைந்த நிலையில் இருக்கிற நம்முடைய சக்தி என்பது மீண்டும் ஒரு ஒழுங்கான நிலையில் நிறைந்ததாக மாறிவிடும். சிஸ்டர், இப்போ நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறப்போகுது, ஒருத்தர் தனிப்பட்ட நபர்கள் எப்படி மாறப்போகிறாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 4 யுகம் இந்த மாற்றங்கள் பல தடவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? காலத்தை ஒரு சக்கரத்தினுடைய வடிவில் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ காலை, மதியம், மாலை, இரவு, இது ஒரு சுழற்சி. இது ஒரு காலத்தினுடைய சுழற்சின்னு எடுத்துக்குவோம். இது எத்தனை முறை வந்திருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை, முடியாது. காலம் என்பது சுழன்று கொண்டே இருப்பதால் எப்போ ஆரம்பித்தது, எவ்வளவு தடவை வந்திருக்கு அப்படின்றதை நம்மால் கணக்கில் எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போது இதே மாதிரி இந்த காலத்தை நம்ம பல தடவை கடந்து வந்திருக்கோம் இல்லையா? ஆமாம், இதே மாதிரி நம்ம கடந்து வந்ததுனால தான் இப்போ இது மிக மிக சுலபமான விஷயம் அப்படின்றது. பரமாத்மா நம்முடைய தந்தை இந்த உலகத்திற்கு நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைங்களே, நீங்கள் முதல்ல ஆத்மா என்கிற உணர்வில் 100% இருந்தீங்க, மிகவும் தூய்மையாக இருந்தீங்க, மிகவும் அமைதியாக இருந்தீங்க. பல பிறவிகளை எடுத்து சக்திகளை இழந்த நிலையில் பலவீனமாக ஆயிட்டீங்க. அதனால் இப்போது 100% தூய்மையற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே அப்படி இருந்ததுனால இப்போ இருக்கிற இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து 100% ஆத்மா என்கிற உணர்வுக்கும் போக முடியும், 100% தூய்மையானவர்களாகவும் மாற முடியும் அப்படின்ற ஒரு தெளிவை நமக்கு கொடுக்குறார். நிச்சயமா. ஏன்னா நான் மாறணும் அப்படின்னு நான் நினச்சாதான் நான் மாற முடியும். ஏன்னா மற்றவங்க யாரும் சொல்லியோ இல்லை அவங்க ஃபோர்ஸ் பண்ணியோ என்னை மாற்ற முடியாது இல்லையா? 100% தூய்மையற்ற நிலை அப்படின்றதுலேருந்து 100% தூய்மையான நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆனால் நம்முடைய தந்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறீர்கள். இந்த ஒரு சுழற்சியில் பல முறை இந்த கட்டத்தை நீங்கள் தாண்டி இருக்கீங்க. பல முறை இதை நீங்கள் செஞ்சதுனால இது மிகவும் சுலபமான விஷயம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பரமாத்மா சொல்கிறாரு, அதில் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும், நம்முடைய சுய மாற்றத்திற்காக, சுய முன்னேற்றத்திற்காக. பல பேருக்கு இந்த மாதிரி உணர்வுகள் இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையை இதுக்கு முன்னாடியே எப்பயோ நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடியே வந்திருக்கோம், இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்குது, இவங்கள பார்த்தா எனக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறது இருக்குது. எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பல நேர்களும் இந்த மாதிரி எனக்கு அனுபவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ புத்தகங்களில் எழுதியிருக்கிறாங்க, இந்த சூழ்நிலை எனக்கு எப்போவோ நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தா மாதிரி எனக்கு தோணுது
அப்படிலாம் வந்து சொல்கிறது இருக்கு இல்லையா? ஆமாம், மெஜாரிட்டியாகவே அனைவருமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். இந்த காட்சியை நாம் முதலையே பார்த்துருக்கோம், இவர்கள்கிட்ட நாம் முதலையே பழகியிருக்கோம்னு எங்களுக்கு தோணுது அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மாவில் இந்த பயணத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறதோ அனைத்துமே ஆத்மாவில் பதிவாகி விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே ஒரு காலகட்டத்தை மறுபடியும் கடக்கும் பொழுது அந்த பழைய நினைவுகள், அந்த சம்பவங்கள் ஏற்கனவே நடந்தார் போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்ட்யூஷன் கூட சொல்லுவாங்க. அது கூட இப்படிப்பட்ட ஒரு லாஜிக்கினுடைய அடிப்படையில் தான் நடக்குது. ஏன்னா இந்த சுழற்சியாக இந்த காலச்சக்கரம் திரும்ப திரும்ப இந்த 4 யுகங்களை கடந்து சொல்லும் பொழுது அந்த 4 யுகங்களிலும் ஆத்மா பலவித சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் அதே நிகழ்ச்சிகளையும் அனுபவம் செய்கிறது. அது ஆத்மாவில் பதிந்து விடுகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தையெல்லாம் கேட்கும் பொழுது எல்லாருமே இப்போ அதிக ஆற்றலோடு செயல்படணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. நாம் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் நமக்குள்ளே என்பது அதிகமாக இருக்கிறது. உலகம் எப்படி போகுதோ போகட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், இந்த அணு ஆயுதங்களாலேயும் இல்லை இந்த இயற்கையின் சீற்றங்களாலேயும் எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உட்கார்ந்துருக்க முடியாது. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆத்மா சக்தியை இழந்த நிலையில் ஒரு நிறைந்த நிலையிலேருந்து மிகவும் குறைந்த நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தெளிவு என்பது நம்மை நாம் சக்திசாலிகளாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் என்னை சுற்றி இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழல் கூட சரியான ஒரு நிலைக்கு வரும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னது ஏற்கனவே நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி பல முறை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற நிலையை பார்த்தா முதல்ல நம்ம நிறைந்த நிலையில் இருந்தோம். அந்த ஆத்மாவோட சக்தி அப்படின்றது நிறைந்து இருந்தது. இப்போ நம்ம இருக்கிற நிலை அந்த சக்தி தீர்ந்து போய் முடிந்து போகிற நிலையில் வந்திருக்கு இல்லையா? ஆத்மா முதல்ல இந்த உலகத்திற்கு வரும்பொழுது மிகவும் ஒரு தூய்மையான 100% தூய்மையான நிலையில் இருந்தது. ஸோ நான் தூய்மையாக இருக்கும் பொழுது என்னுடைய அதிர்வலைகள் என்னை சுற்றி இருக்கும் அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் பரவுது. ஸோ சுற்றுப்புற சூழ்நிலையும் இயற்கையும் மிகவும் தூய்மை வாய்ந்ததாக இருக்குது. எப்போ ஆத்மாவினுடைய அந்த தூய்மையினுடைய நிலை சதவீதம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதோ, தூய்மையற்ற நிலைக்கு வந்துடுதோ, அதே சமயத்தில் ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகிற அந்த எதிர்மறை உணர்வுகளாலும் எதிர்மறை சக்தியாலும் சுற்றுப்புற சூழ்நிலையும் தூய்மையற்ற நிலையாக மாறிடுது. இப்போது பேட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதில் எந்த விதமான எஃபர்ட்டும் கிடையாது. அதே பேட்ரி முடிவுக்கு வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் குறைந்த நிலைக்கு வந்துடுச்சு. அப்படின்றப்போ அதை மீண்டும் நாம் ரீசார்ஜ் செய்யணும் அப்படின்னா அதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி என்பது தேவை. இப்போ குறைந்த நிலையில் இருக்கிற நம்ம சக்தி மறுபடியும் நிரப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரமும் தேவைப்படுது. அதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. சமுதாயத்தினுடைய நிலையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியிலும் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் அதுக்கு முடிவுக்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு சமயத்தை தான் பரமாத்மா இந்த பூமிக்கு வராரு. சக்தி இழந்த இந்த ஆத்மாக்களை மீண்டும் சார்ஜ் செஞ்சு சக்தியுடையவர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்காரு. இப்போது நம்ம கலியுகம் சொன்னோம். கலியுகம் அப்படின்றது மிகவும் துக்கமாகவும் அமைதியற்ற ஒரு இரவாகவும் நாம் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த நிலையில் ஆத்மாக்கள் சக்தியை இழந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எப்போ பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சதோ, பரமாத்மாவோட ஆத்மாவிற்கு தொடர்பு ஏற்படுதோ, அப்பொழுதே நாம் நம்முடைய விடியலை வரவேற்கிறதுக்காக நம்ம தயாராகிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை நாம் சங்கம யுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் சங்கமமாகிற ஒரு அழகான ஒரு காலகட்டம் இப்போதான். இந்த நேரத்தில் தான் பரமாத்மாவை நாம் சந்திக்கிறோம். இது ஏன் மிகவும் உயர்ந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா, முழு சைக்கிளில் இந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் ஆத்மா பரமாத்மாவோட இருக்குது, ரீசார்ஜும் செய்துக்குது. ஆத்மாவும் பரமாத்மாவும் தொடர்பு கொள்கிற ஒரு மிக அழகான நேரம்னு நம்ம சொல்லலாம். இது வைரத்திற்கு சமமான டைமண்ட் ஏஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சங்கம யுகத்தில் நாம் வந்துட்டோம் அப்படின்னா பரமாத்மா கிட்ட நாம் ஏற்படுத்தி கொள்கிற அந்த தொடர்பில் நமக்குள்ள இழந்த அத்தனை சக்திகளையும் நாம் மீண்டும்
ரீசார்ஜ் செஞ்சுக்கலாம். இந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கோல்டன் ஏஜ் பொற்காலத்துக்கும் இப்போ நடக்கிற இந்த சங்கம யுகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சங்கம யுகம் என்பது வந்து மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஒன்று பரமாத்மா நம்மோட இருக்கிறாரு. ரெண்டாவது பொற்காலம் என்பது அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே சரியாக இருக்கும்பொழுது, எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதும் ரொம்பவுமே சாதாரண ஒரு விஷயம். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த உலகமே அமைதியற்றும் மகிழ்ச்சியற்றும் இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில், எல்லாமே வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்குள்ள தூய்மையை கொண்டு வந்து நமக்குள்ள அந்த நிரந்தரமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் உணர்வது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். துக்கமாக இருக்கும்பொழுது அந்த துக்கத்திலேருந்து மீண்டு மகிழ்ச்சியை அனுபவிப்பது. இந்த உலகமே துக்கமாக இருக்கும் பொழுது எனக்குள் சக்தியை நான் நிரப்பி அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் உணர்வது அப்படின்றது தான் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய விசேஷம். தியானத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த தியானம் எனக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு, இல்லை அது அந்த லிங்க்குன்னு சொல்லலாம் இல்லையா? இன்றைக்கி நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த நாட்களில் ஒரு நாளும் நமக்கு இருக்கிற ஒரு அழகான நேரம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, அந்த காலையில் நம்ம தியானம் பண்ணுற நேரமாக தான் இருக்கும். அது 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, அந்த காலையில் எனக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படுற அந்த தொடர்பு, அந்த தியானத்தின் மூலமாக ஏற்படுற அந்த தொடர்பு, அதனால் அந்த தியானம் செய்கிற நேரம் தான் ரொம்ப அழகான நல்ல நேரம், அமைதியான நேரம்னு கூட சொல்லலாம். ஒருத்தரும் அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே அந்த நேரத்துக்காக தான் எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா? பரமாத்மா கிட்ட நமக்கு ஏற்படுற அந்த தொடர்பின் மூலமாக 2 விதமான மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நடக்கும். ஒன்று ஆத்மாக்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுகிறது, இன்னொன்று சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுறது. இப்போ ஆத்மாக்குள்ளே மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா என்னென்னா, நாம் இந்த ஒரு காலகட்டத்தை நம்மை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதற்காக தயார் செய்கிறோம் அப்படின்னா, வரப்போகிற அந்த பொற்காலத்தில் நாம் இருப்பதற்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரப்போகிற பொற்காலத்தில் ஆத்மா என்கிற உணர்வு மிகவும் இயற்கையாகவே இயல்பாகவே இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ ஆத்மா என்கிற உணர்வு என்றால் என்ன? ஆத்மா தன்னை உணர்ந்து தன்னுடைய குணங்களை இயல்பாக ஆக்குவது. அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஆத்மாவினுடைய இந்த உண்மையான குணங்கள் வெளிவருவது. தியானத்தின் மூலமாக ஆத்மா தன்னுடைய இயற்கையான இயல்பான குணங்களை வெளிக்கொண்டு வருகிறது. இப்போது நமக்கு பல லேயர்ஸாக நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், எதிர்மறை உணர்வுகள், எண்ணங்கள், குணங்கள் அவை தான் மேலே இருக்குது. இந்த தியானத்தில் இவை எல்லாத்தையும் நீக்கும் பொழுது ஆத்மா தூய்மை அடைகிறது. ஆத்மா தன்னுடைய சுய உணர்வை பெற்று தன்னுடைய இயல்பான குணங்களை மேலே கொண்டு வருது. அது ஒரு புறம் நடந்துட்டுருக்கும். ஸோ ஆத்மா வரப்போகிற அந்த பொற்காலத்தில் வாழ்வதற்கான ஒரு நிலையை இங்கேயே தயார் செய்து கொள்ளுகிறது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏற்படுற மாற்றங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உள்ள மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியிலையும் சுற்றுப்புற சூழல்லையும் மாற்றங்கள் அதிவேகமாகவே நடக்கும். நாம் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, இயற்கையினுடைய சீற்றங்கள் என்பது வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? குளோபல் வார்மிங், இந்த கடல் மட்டத்தினுடைய உயர்வு, அதெல்லாம் இயற்கையின் சீற்றங்களாக வெளிப்படும். இப்போது நாம் இருக்கிறது பழைய வீடு. இந்த உலகம் புதிய ஒரு வீடாக மாறப்போகிறது. இதை வீடுன்னு நாம் எடுத்துக்கும் பொழுது ஒரே நேரத்தில் 2 விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த பழைய வீடு அப்படின்றது இடிச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் நாம் இருக்கிறதுக்காக புதிய வீடு என்பது தயாராகிட்டு இருக்குது. ஆத்மா தூய்மை அடைய அடைய அந்த தூய்மையான ஆத்மா என்பது வாழ்வதற்கு தகுந்த இந்த உலகமாக மாறுவதற்கு இயற்கை நமக்கு உதவி செய்கிறது. இயற்கையின் சீற்றங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த சுற்றுப்புற சூழலை முழுவதுமாக 100% தூய்மைப்படுத்துவது அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாற்றம் என்பது ஒரு முடிவை நோக்கி கிடையாது, ஒரு ஆரம்பத்தை நோக்கி அப்படின்னு கூட நாம் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். இப்போ பலவிதமான மாற்றங்கள் என்பது ஏற்படும். எப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த இருட்டு என்பது உச்ச கட்டத்தை அடையாமல் விடியல் என்பது வராது.
ஸோ 12 மணியை அடையிறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னமும் பலவிதமான இயற்கையின் சீற்றங்களும் பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே தான் போகும், அது குறையாது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் கூட ஆத்மாக்கள் தான் தூய்மையாக இருந்தால் மிக சுலபமாக அந்த ஒரு காலகட்டத்தையும் கடந்து போயிடலாம். ஆமாம், நிச்சயமா. ஏன்னா அந்த விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருந்தாலே நம்ம தயாரான நிலையில தானே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றங்களை நாம் செய்யும் பொழுதே நம்முடைய கர்ம கணக்கையே நாம் முடிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா இப்போது ஆத்மா தன்னுடைய கடைசி கட்டத்தில் இருக்குது, கடைசி சீனில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு போக போகுது. அதன் பிறகு திரும்பவும் ஆரம்ப காலகட்டத்தில் பொற்காலத்தில் வருதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ நம்ம பொற்காலத்தில் வருவதற்கான தயார் நிலையை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்முடைய கர்ம கணக்கையும் நாம் முடிச்சுக்கிட்டு தான் போகணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் ஏதாவது ஒரு வகையில் இங்கேயே தன்னுடைய கணக்கை தண்டனையின் மூலமாகவோ இல்லை தன்னை தூய்மைப்படுத்துவதன் மூலமாகவோ முடிச்சே ஆகணும். அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற காலகட்டம் என்பது மிகவும் பிரச்சனை வாய்ந்ததாக இருக்கும், இல்லை துக்கத்தை அதிகப்படுத்துகிற ஒரு காலமாக தான் இருக்கும். நம்முடைய உடல் ரீதியாக பார்த்தோம்னா பலவிதமான வியாதிகள், மன ரீதியாக பார்த்தாலும் எதையும் தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லாத ஒரு தன்மை, அந்த மாதிரி வருத்தமும் துக்கமும் அதிகப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே நடக்கும். ஸோ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இவ்வளவு காலமாக நாம் செய்த செயல்களினுடைய அதனுடைய பலனை நாம் இங்கேயே அனுபவிச்சுட்டு தான் நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு போக வேண்டும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாம் செய்த காரியங்களுக்கு, நாம் செய்த பாவங்களுக்கு நமக்கு தண்டனை நிச்சயமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த தண்டனையை நாம் இங்கே தான் கழிக்க வேண்டும். அதை இந்த மாதிரி நோய் வடிவிலையோ இல்லை மனவேதனை மூலமாகவோ இல்லை பிரச்சனைகள் மூலமாகவோ தான் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ தியானத்தில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த தவறான செயல்களுக்காக நாம் வருத்தப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். என் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அதை சரி செய்கிறோம் இல்லையா? நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என்னுடைய குணங்களில் மாற்றங்களை கொண்டு வருகிறேன், ஆத்மாவினுடைய அந்த உண்மையான குணங்களை வெளிக்கொண்டு வந்து என் மூலமாக மீண்டும் அதே ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியும் அன்பையும் நான் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு வகையில் நாம் செட்டில் பண்ணுறோம். இப்போ நாம் அந்த ஒரு வழிமுறை நமக்கு தெரியல அப்படின்னா நாம் என்ன செய்வோம்னா, தண்டனையை அனுபவிச்சு இப்போ நாம் அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தோம், அவர்கள் மூலமாக மீண்டும் எனக்கு அந்த துக்கம் என்பது ஏற்படும், அதை நான் அனுபவம் செஞ்சே தீரணும். இப்படி நம்முடைய கர்மத்தினுடைய கணக்கை நாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் நம்முடைய வீட்டுக்கு போக முடியும். இப்போ நாம் நம்மை தயார் செய்து கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்குள்ள சக்தியும் பலமும் நிரம்பும். ஆனாலும் பரமாத்மாவினுடைய துணை நம்மோடு இருப்பதால் இந்த ஒரு காலகட்டத்தை மிகவும் எளிதாக ஸ்மூத்தாக கடந்து சென்று விட முடியும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற காலத்தை பற்றியும் நம்ம எப்படி ஒருத்தர் நம்மளை தயார்படுத்திக்கணும், எதையும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு இருந்ததுன்னா எல்லாருமே தன்னை தயாராக வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ரொம்ப அழகாக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இங்கேயே முடியுது சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. வரப்போகிற காலம் அப்படின்னு ஒரு விஷயம் சந்தோஷமாக நம்ம முன்னாடி இருக்குது. அதனால் இப்போ இந்த காலம் முடிவடைய வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்குது. ஆனால் இது முடியும் பொழுது நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான், இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அதை தாராளமாக தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில் அனுப்பியும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதுக்கான விடைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti.
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி